ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளும். யூதா எழுதின பொதுவான நிருபம் அதனுடைய 22 முதல் 25 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யூதா 1வது அதிகாரம், ஒரு அதிகாரம் தான் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு முந்தின அதிகாரம். நமக்கு நேரம் இல்லாததுனால நீங்க ரொம்ப நேரம் தேட வேண்டாம் என்று நான் இதை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தின விசேஷமும் தேடுறீங்கன்னா நம்பரும் சொல்றேன். 333வது பக்கம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை சிலருக்கு டவுட் இருக்கலாம், யாக்கோபுடைய பையன் அல்லவா யூதா? அப்போ ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் யூதா எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 22 முதல் 25 வரை உள்ள வசனங்கள். தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும். வலுவாமல் பாதுகாத்து மாசற்றவர்களாய் அந்த மகிமையிலே நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. ஆமென். இதை செய்ய வல்லவர் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மிடத்திலே சொல்லுகிற 2 முக்கியமான காரியங்கள் தான் இந்த நாளில் பேசும்படிக்கு ஆவியானவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக ஆமென் இந்த வார்த்தையை நினைவிலே கொண்டு வந்தார். 2 இல்ல, ஒரு 4 நாட்களுக்கு முன்பதாக. அந்த 2 காரியத்தையும் இன்னைக்கு பேச முடியாது. கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு காரியத்தை இன்றும் கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த வாரத்திலேயுமாக நாம் கேட்க போகிறோம். நல்ல கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே அதாவது தேவன் நம்மை வழுவாமல் காத்துன்னா எங்க வழுவாம, எதுல வழுவாம, நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார்ல. அந்த ஓட்டத்தை விட்டு நம்ம கொஞ்சம் ட்ராக் மாறினா கூட நம்ம வழுவிட்டோம்னு அர்த்தம். ஆமே, ஹல்லேலூயா. அப்ப கடைசி வரை அந்த ட்ராக் மாறாம ஓட வைக்கிறார் தெரியுமா? அதான் வழுவாமல் காக்கிறது மட்டும் இல்ல, தமது மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை சொல்லுங்க. இப்போ அது புரியும்படி சொல்லணும்னா, இப்போ ஸ்கூல்ல டீச்சர் வந்து நாளைக்கு எல்லாரும் ஹோம்ஒர்க் செஞ்சுட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு ஹோம்ஒர்க் கொடுத்து விடுறாங்க. 2 பிள்ளைங்க போறாங்க, கிளாஸ் வருது. ஒரு பிள்ளை ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இன்னொரு பிள்ளை ரொம்ப பயந்துட்டு இருக்கு. யார் ஹாப்பியா இருப்பாங்க? ஹோம்ஒர்க் முடிச்சவங்க. யார் பயந்துட்டு இருப்பாங்க? முடிக்காதவங்க. அதுதான் சிம்பிள். அந்த மகிமையுள்ள சன்னிதானத்துல மிகுந்த மகிழ்ச்சியோட நம்ம காணப்படணும்னா glory. கடைசி நாளிலே வெள்ளை சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டு புஸ்தகங்கள் திறக்கப்பட்டு அவர் நியாயாதிபதியாய் உட்கார்ந்திருந்து நியாயம் தீர்க்கும் போது ஒரு கூட்டம் அலரும், இன்னொரு கூட்டம் ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவர் தான் என் பேர் இந்த புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறார். இந்த பூமியிலே அவர் நம்மை பாதுகாக்கிறதை வைத்து நம்மால புரிந்து கொள்ள முடியும். அவர் என்னை மாசற்றவனாய் அவருடைய சன்னிதானத்திலே நிறுத்துவார். ஆமென். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதை செய்ய யார் வல்லவர்? இயேசு. அவர் செய்யலைன்னு வைங்களேன், இது அவர் மட்டும் செய்யலைன்னா நான் என்னதான் வாரத்துக்கு 2 நாள் இந்த பரிசைன்னு சொல்லுவாங்க, நான் வாரத்துக்கு 2 நாள் உபவாசம் பண்ணுகிறேன். அவர் செய்யலைன்னா பிடிச்சு, அவர் வாயை திறந்து நீதிமான் சொல்லலைன்னா பரிசேயனே நீ 2 நாள்ல 2 வருஷம் பாஸ்டிங் இருந்தாலும் நோ யூஸ். ஆமென். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் என்னை விட்டுட்டு நீ யோசிக்கவே முடியாது. ஹெவன் இல்ல, ஜீவனையே நீ யோசிக்க முடியாது. அப்ப நம்ம உண்மையில இயேசுட்ட எப்படி இருக்கணும்னா, அவர் இல்லைன்னா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வோட டெய்லி இருக்கணும். அவர் தான் காக்கிறார். காத்தீரே என்னை கருத்தாக. அடுத்த வார்த்தை, வழுவாமல் என்னை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
வழுவாதபடி காக்கவும். அவர்தான். அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற நிறைய காரியங்கள் இருந்தாலும் ரெண்டு முக்கியமான காரியம். ஒன்று, அதை இன்னைக்கு தியானிக்கலாம். 23வது வசனத்தை வாசியுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்னா என்ன? எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்களை படிக்கும் போது தெரியும். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மாம்சத்தால கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை நீங்கள் வெறுத்து தள்ளுங்கள். சில ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கு போடவே பிடிக்காது பாருங்க. ஆமென். சில நேரத்தில் ஒய்ஃபுக்கும் ஜாஃபியாக்கும் அங்க யுத்தம் தான் நடக்கும். ஏன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்போம், அந்த ட்ரெஸ் அவளுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது? அவளுக்கு குத்துமா. அவன் எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டவே வேண்டாம். கடைசியில் பஞ்சாயத்து பேச அவன் வேண்டாம் விடு, வேற ட்ரெஸ். ஆமாம், இப்படி வெறுக்கணும். ஐயோ, அக்செப்ட் பண்ணவே முடியல. இதை எனக்கு போட, இது எனக்கு குத்துது. நமக்கு குத்த மாட்டேங்குது. நமக்கு அது போடலைன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல. சிலர் வந்து நம்மள அப்படி 4 வார்த்தை பேசும்போது நமக்கு பேசலைன்னா வாயெல்லாம் என்னன்னு தெரியல, ஸ்ட்ரோக்கா ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. 2 வார்த்தை ஏதாவது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நம்மை காக்க முடியாது. ஆமென். இந்த சத்தியத்தை சபை புரிஞ்சுக்கணும். அவர் என்ன காக்கணும்னா, ஆமென், நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் ஆண்டவர் பாவத்தை பாதுகாக்க மாட்டார். பிரெட் வீட்டுல கெட்டு போன பிரெட் என்ன செய்வோம்? அந்த பிரெட்டை விலை கொடுத்து வாங்கினது யாரு? நான் வாங்கி தானா? இல்ல ஒரு மாதிரி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த பிரெட்டை விலை கொடுத்து வாங்கினது யாரு? இல்ல காகம் உங்களுக்கு கொண்டு வந்து போட்டா நம்ம தானே வாங்கணும். அது கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம்? தூரப்படுவோம். அது கெடலன்னு வைங்களேன், நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சாப்பிடுவோம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாவது பாதுகாப்போம். ஆமென். வழுவாதபடி உங்களை காக்கவும் கர்த்தர் காவாராகில் காவலாளி விழித்திருப்பது விருதா. எந்த மனுஷனும் எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ரட்சிப்பு கர்த்தருடையது. எனவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் உன்னை பாதுகாத்து, நான் தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால நான் பாவத்தை பாதுகாக்க மாட்டேன். நீ என்ன பண்ணு, பழைய மனுஷனை உனக்கு நான் புது ட்ரெஸ் வாங்கி தந்துட்டேன்ல, வாங்கி தரலன்னா சரி. ஆமென். சில ஸ்கூல்ல பார்த்திருக்கீங்களா, முதல்ல ஒரு 3-4 நாள் எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல போவாங்க. ஏன் கலர் ட்ரெஸ்ல போவாங்க தெரியுமா? யூனிஃபார்ம் இன்னும் வரல. சிலருக்கு கலர் ட்ரெஸ் போட பிடிக்கிறதுனால யூனிஃபார்ம் உள்ள வச்சுட்டு இன்னும் வரலன்னு சொல்றவங்க இருப்பாங்க. சிரிக்கிறீங்கல்ல? எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு இது தெரியாது. தெரியாதா? ஆமா, சிலருக்கு இது 2 நாள் கூட போட்டோம். என்னாச்சு? யூனிஃபார்ம் ஆல்டர் பண்ண கொடுத்துருக்கிறோம். அது கொஞ்சம் கூடிட்டு இப்ப என்னாச்சு? இப்ப கொஞ்சம் கூட இறங்கிட்டு ஆக மொத்தம் ஸ்கூல் முடிகிறது வரை நீங்க கடைசியில் போடுவோம். சொல்லுவாங்க ஸ்கூல்ல வெளியே விடுவாங்க, கிளாஸ்ல அப்ப போட்டு வருவோம். எஸ், நம்மளே ஆண்டவர் சில நேரத்தில் வெளியே விடுவார், தீல விடுவார், தண்ணீர்ல விடுவார். உடனே புது ட்ரெஸ். ஆண்டவரே பாருங்க, ஆண்டவரே நான் எல்லாத்தையும் பேசுறேன், ஆண்டவரே யார் யார பகைத்தேன்னு அவங்கள்ட்ட பேசுறேன், ஆண்டவரே சரி பரவாயில்ல பிள்ளை பேசுறேன். அன்பு சகலத்தையும் நம்பும். நம்மளை எவ்வளவு நம்புறாரு தெரியுமா? எதை வச்சு நம்புறாரு நினைக்கிறீங்க? அவர் நம்ம மேல வச்ச அன்பை வச்சு. இல்லைன்னா நம்மளை நம்ப முடியுமா? அவருக்கு தெரியும், நீ தாயின் வயிற்றில் தோண்டும் போதே நீ மீறுகிறவன் என்று நீ துரோகம் பண்ணுவா என்பது தெரியும்.
தெரிஞ்சும் கர்த்தர் சொல்றார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் யாக்கோவே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். என்ன ஆண்டவர் இது? எதை வச்சு சொல்றீங்க? நான் யாக்கோபை சிநேகித்தேன். என்ன நான் சொல்வேன்? இயேசுவின் அன்பை ருசித்தேன் தினமும் பல சூழ்நிலையில். இந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து வேண்டாம். இந்த சுபாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. அதை நான் வெறுக்கணும். என் கை ஒரு தீமையை செய்யுதுன்னா என் கையை விட்டு அந்த தீமை மாறணும்னா என் மனசுல அது மேல ஒரு வெறுப்பு வரணும். என் மனம் அதை வெறுக்கவே இல்லை. ஆண்டவர் என் கையை சுத்திகரியும்னா ஆமென். கண்ணு இடறல் உண்டாக்க காரணம் என்ன? இருதயத்தில் எழும்புகிற இச்சை. கை தீமை செய்ய காரணம் என்ன? இருதயத்தில் எழும்புகிற தீமை. அதனாலதான் ஆண்டவர் சொல்ல, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும். கர்த்தர் நம்மை சுத்திகரித்தார். 3 காரியங்களை முன்வைத்து சொல்லும்படி விரும்புகிறேன். 1, அழைப்பை மறக்காதே. 2, விசுவாசத்தை விட்டுவிடாதே. 3, கிருபையை வீணாக்காதே. 3 வார்த்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. அழைப்பை, எல்லாரும் சொல்லணும், அழைப்பை மறக்காதே. 2, விசுவாசத்தை விட்டுவிடாதே. 3, கிருபையை வீணாக்காதே. ஆமே. ஏன் இந்த ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன்னா 3 முடியுமான்னு தெரியாது. ஆமே. அழைப்பை மறக்காது. நம்முடைய அழைப்பை பாருங்கள். அதே 1வது வசனத்தை வாசியுங்கள். அந்த அதிகாரத்தின் 1வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் யாக்கோபின் சகோதரனாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இந்த ஒரு வசனத்துல ஒரு காரியம் புரியுது. இயேசுவினாலே காக்கப்படுகிறவர்கள் யாரு? அழைக்கப்பட்டவர்கள் தான். ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அழைக்கப்பட்டவர்கள். எவர்களை கர்த்தர் முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்திருக்கிறார்களோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். இங்க நல்ல கவனிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது? இயேசுவினாலே காக்கப்படுகிறவர்கள் யாரு? அதுக்கு முந்தின வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் இயேசுவினாலே காக்கப்படுகிறார்கள். அதுதான் நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன். இந்த பரிசுத்தத்தை நான் தேவனுடைய பாதுகாப்புல இருக்கணும்னு உண்மையா மனசார விரும்புறேன்னா நான் எதை நேசிக்கணும் தெரியுமா? பரிசுத்தத்தை நேசிக்கணும். அப்ப நான் பாவம் செஞ்சு எனக்கு கிருபை தாராரு. கிருபை எதுக்கு கொடுக்கிறாருன்னு அடுத்து இருக்கு நான் சொல்றேன். அப்போ வலுவாமல் நான் காக்கப்பட்டு மாசற்றவனாய் அவர் சன்னிதானத்துல மகிழ்ச்சியோடு நான் நிக்கணும்னா நான் யாருடைய பாதுகாப்புல இருக்கணும்? இயேசுவினுடைய பாதுகாப்புல இருக்கணும். இயேசுவினுடைய பாதுகாப்புல இருக்கிறதற்கு எனக்கு என்ன தேவை தெரியுமா? பரிசுத்தம் தேவை. அதாவது ஆலயத்துல சேர்க்கப்படுகிற பொருட்களே பரிசுத்தமானவைகள் இருக்கு. அவைகள் பரிசுத்தமானவைகள். அப்பம், பரிசுத்த அப்பம் எல்லாமே ஆலயத்துக்குள்ள கர்த்தருக்கு என்று உள்ள ஒரு சின்ன டம்ளரை கொண்டு வச்சாலுமே அது என்னன்னு எழுதப்பட்டிருக்கிறது? பரிசுத்தமானதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. ஒரு நேரத்துக்கு பயன்படக்கூடிய ஆமே அலங்காரத்துக்கு வைக்கப்படுகிற பொருட்கள் கூட பரிசுத்தமானது என்று எழுதப்பட்டிருக்க அவரோடு நித்திய காலமா இருக்கும்படிக்கு அழைக்கப்பட்ட சபையே இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்பட அந்த மகிமையிலே மாசற்றவர்களை மகிழ்ச்சியோடு நிற்க பரிசுத்தம் மிக அவசியம். எனவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அசுத்தத்திற்கு அல்ல. நாம் அசுத்தத்தில் இருந்தவர்கள். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததினாலே என்று ரோமர் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அசுத்தத்தில் இருந்தவர்கள். எப்படி தேவன் நம்மை பரிசுத்தமாக்கினார்? 1, இயேசுவின் இரத்தத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தினாலே.
எபிரேயர் 13:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் பண்ணும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆமென். நல்ல கவனமா கேளுங்க. நான் அதை கடந்த நாள் எப்படி மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஆமென், எசேக்கியேல் 16:6 என்ன இருக்கு தெரியுமா? உன் இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து, நான் உன் அருகே கடந்து வந்த போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு, உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று. அதாவது எனக்கு ரத்தம் போயிட்டு இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறேன், நான் என் ரத்தத்துல கிடக்கிறேன். நான் இனி பிழைக்கணும்னா என் ரத்தத்துல கிடக்கிற என்ன தூக்கி அவர் ரத்தத்துல வைக்கிறார். என் ரத்தத்துல கிடக்கிற என்ன பார்க்கும்போது இவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல செத்துருவான். ஏன்னா அவனுக்கு என்ன போயிட்டு இருக்கு? ரத்தம் போயிட்டு இருக்கு. ஆனா இங்க அவருடைய ரத்தம் போயிட்டு இருக்கு. நான் பிழைத்திருக்கிறேன், நான் கழுவப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவன் அடிபட்டு குற்றுகிறாய், ரத்தம் எல்லாம் போயிட்டுன்னு வைங்களேன், அந்த ரத்தத்துல கிடப்பா பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற நம்மளை அப்படி தூக்கி அவர் ரத்தத்துல, அதனால ரத்தத்தினால் தோய்த்து வெளுத்தவர்கள். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது அவருடைய ரத்தம் என்ன செய்கிறது தெரியுமா? நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே, நான் என்கிட்ட இன்னும் அந்த பாவ கரைகள் இருக்கிறதே, இன்னும் நான் ஆண்டவரே சில பாவத்தில் இருக்கிறேனே, ஆண்டவரே என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நீங்கள் மனப்பூர்வமாய் அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும் போது இயேசுவின் ரத்தம் உங்கள் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே, அந்த ரத்தம் ஒரு தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாங்கல்ல, அந்த பால் ரத்தம் தானே. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அவருடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய், அவர் மாசற்றவர்களாய் நிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரிகளும். இதை நினைச்சு ரொம்ப பிரைஸ் பண்ண சொல்றாரு. நம்ம இதெல்லாம் நினைச்சு ரொம்ப பிரைஸ் பண்ணுவோம். ஓ ஜீசஸ், எல்லா வருஷமும் தோல்வி அடைஞ்சிட்டு இருந்தேன், இப்போ பாஸ் ஆயிட்டேன். கண்டிப்பா பிரைஸ் பண்ணணும். ஆனா நம்ம இப்படிப்பட்ட காரியங்கள் தானே. நான் இன்னைக்கு ஏன் துதிக்க முடியல? போனவரை எதிர்பார்த்த 4 நன்மை வரல. கரெக்டா? இன்னைக்கு துதிக்க முடியல. இன்னும் துதிப்பேன். நீங்க துதிங்க, யாராவது தடுத்தாங்களா? அப்படி சொல்லிட்டு இருப்போம். சிலர்லாம் நிக்கிறத பார்த்தா, ஆண்டவரே டவுட்டா இருக்குப்பா, அப்படி இருக்கும்போது திடீர்னு ரைட் ஆள் இருக்காங்க. ஆமென். அவர் என்ன யாரா அன்பு கூர்ந்து, அதாவது ஒருத்தங்க நம்ம இடத்துல அன்பு கூறுறாங்கன்னா, ரியல் லவ் என்ன தெரியுமா? கொடுக்கிறது. வாங்கிறது இல்ல, கொடுக்கிறது. எவ்வளவு உலக உறவுகளை பார்த்திருப்போம், உன்னத உறவை பார்த்திருப்போம். மனப்பூர்வமாய் கொடுக்கிற உள்ளங்களை, அதாவது தம்மையே என் மீது அன்பு கூர்ந்து பலியானீர் எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவினீர் பிரித்தெடுத்தீர் பிறக்கு முன்னால் உமக்கென்று. அதனாலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை அங்கே இருந்துக்கோ. சில பிள்ளைங்களை சில இடத்துல உட்கார வச்சுட்டு போவாங்க. பரலோக தகப்பன் கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல நம்மை கொடுத்துட்டு போயிருக்கிறார். நீ அவர் கூட இருந்துரு. அவரே நமக்கு ஞானமும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். அப்ப இயேசுவின் பிடியில இருக்கிறது வரைக்கும் தான் பாதுகாப்பு. எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்? அவருடைய இரத்தத்தினாலே. 1 கொரிந்தியர் 6:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமத்தினாலும் அவருடைய ஆவியினாலும் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்று. அவருடைய நாமத்தினாலே, அவருடைய நாமத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்போஸ்தலர் 22:16 சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன?
நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக. அப்படி நாமத்தின் மேல ஒருத்தங்க விசுவாசம் உள்ளவராக ஏற்றுக்கொள்றாங்கன்னு வைங்களேன், அந்த ஏற்றுக்கொள்ளதை உறுதிப்படுத்துவதின் அடையாளம் ஞானஸ்நான உடன்படிக்கை. இன்னும் சொல்லுகிறேன், ஞானஸ்நான உடன்படிக்கை செய்யாமல் கிறிஸ்தவன் என்கிற பெயரில் வாழ்கிறவர்கள் வெரி சாரி, போலி கிறிஸ்தவர்கள். ஆமென். அது உண்மையிலே பைபிள் அங்கீகரிக்கல அவங்கள. அப்ப கேட்கலாம், சிலுவையில தொங்குற கள்ள ஞானஸ்நானம் எடுத்தானா, அவனுக்கு கொடுக்கப்பட்டதே அந்த சில மணி நேரம் தான். அந்த டைம்ல தேவன் அவனுக்கு ஒரு இரக்கம் பாராட்டுறார். அதுக்கு முன்பாக அவருக்கு அவரை தெரியாது. இப்படி இரக்கம் பெற்று நித்தியத்தை அடைகிறவர்கள் உண்டு. அதாவது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த கடைசி டைம்ல, அதாவது அவங்க மரண தருவாயில தான் இயேசுவை குறித்த சத்தியமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்தும் மறுதலித்து போகிறவங்க குமாரனுடைய இரத்தத்தை காலின் கீழ் மிதிக்கிறார்கள் என்று எபிரேயர் 10 தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் யாருக்காக, எதற்காக, எதை வைத்து நாம் ஞானஸ்நானம் எடுக்க தள்ளி கொண்டிருக்கிறோம்? நான் அவருடைய நாமத்தின் மேல் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெற வரும்போது யோவான் கேட்ட கேள்வி, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும் வகை அது. பரிசேயர்கள் வேதபாரர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் தங்களுக்கு கேடுண்டாக ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக்கினார்கள் என்று. ஆமென். நம்ம இன்னும் அந்த உறவுக்குள்ளே என்றாகல. நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிற அந்த நிலைக்குள்ள என்றாகல. ஆனா பல வருடமாய் சர்ச்சில் வந்துட்டு இருப்போம், அல்லது பல தலைமுறையா கிறிஸ்தவர்களா இருந்திருப்போம். சர்ச்சு கட்டி கொடுத்திருக்கலாம், சர்ச்சுக்கு காணிக்க கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த சத்தியத்துக்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ளே நாம் வராத வரைக்கும் பரலோகம் நம்மை அவருடையவர்களாய் ஒருபோதும் அங்கீகரிக்கவே செய்யாது. அப்ப நீங்க கேட்கலாம், நான் ஜோம் பண்ணி கர்த்தர் எனக்கு அற்புதம் செஞ்சாரு. ஆமென். பிசாசு ஜோம் பண்ணி அற்புதம் செய்தார். 6000 பிசாசுகள் ஆண்டவரே காலத்துக்கு முன்னே எங்களை அழிக்காதிரும். அது கூட கடல்ல குதிச்சது. ஆமென். இந்த சத்தியத்தை, இது நான் கழுவப்படுகிறல். ஹalleluya. அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படும். அவருடைய நாமத்தினாலே கழுவப்படுகிறோம், பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அவருடைய ஆவியினாலே, ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆவியானவர் சுட்டெரிக்கிறார். அவருடைய ஆவியினாலே நாம் கழுவப்படுகிறோம், அவருடைய வசனத்தினாலே கழுவப்படுகிறோம். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அந்த வார்த்தை உள்ள போக 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 அது சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறது, அது சுத்தமாக்கி கொண்டே இருக்கிறது. பாத்தீங்களா, வீட்டுல எல்லாரும் இந்த ஃபில்டர், நிறைய வீட்டுல ஃபில்டர் வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அந்த தண்ணி போயிட்டு வரும்போது அது எவ்வளவு கிளீனா இருக்கு பார்த்திருக்கீங்களா? ஆமென். வார்த்தை உள்ள போக போக வாழ்க்கை சுத்தமாயிட்டே இருக்கு. சுத்தம். ஏன்னா வார்த்தை ஒருபோது வெறுமையா போகாது. வார்த்தை உள்ள போயிட்டு அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஊனு, கணுக்கள், அணுக்கள் எல்லாவற்றையும் போய் இப்படி சுத்தமாக்கப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவினால் காக்கப்படுகிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார் யூதாசை குறித்து. இயேசு ஜெபிக்கும் போது என்ன சொல்லுவார் சொல்லுங்க? எங்களை பத்தி சொன்னாதான் தெரியும். அப்படியா? கேட்டின் மகன் கெட்டு போனான். இவன் கெட்டு போக காரணம் என்ன? ஒன்று, அவன் உணர்வடையவில்லை. யோவான் 6வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 70-71 வசனங்களை பார்க்கும்போது இயேசு சொல்லுவார், 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான் என்று சொல்லுவார். சொல்லும் போதே அவன் அலர்ட் ஆயிருக்கணும். பேதுரு அலர்ட் ஆனார்ல, எனக்கு பின்னாக போ சாத்தானே நான். அதுக்கப்புறம் சாத்தான் நெருங்கிறதுக்கு பேதுரு அலோவ் பண்ணல.
பேதுரு அலர்ட் ஆயிட்டான். இப்ப ஆண்டவர் ஒரு சரியான ஒரு போடு போடுறார், உங்களுக்குள்ளும் ஒருவன். அப்ப ஈஸியா ஒரு 1000 பேரை பார்த்து உங்களுக்குள்ள ஒருவன் சொன்னா அது நம்ம இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா ஒரு வெறும் 12 பேரை பார்த்து உங்கள் 12 வெறும் 12 பேரை பார்த்து உங்களுக்குள்ள ஒருத்தன் அப்படி சொல்லும் போது எவ்வளவு அலர்ட்டா இருந்திருக்கணும். அவன் விட்டுட்டான், உணர்வடையவில்லை. இன்னைக்கு அநேகர் கெட்டு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வார்த்தைகள் நமக்கான வார்த்தை வரும்போது 12 பேர் இருக்கிறாங்கல்ல, அவங்க யாருக்காவது இருக்கும், அப்படியே சொல்லி ஸ்கிப் பண்ணி விடுகிறோம். அதுதான் சங்கீதம் 50 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ என் வார்த்தையை உன் முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டாய். உன் இருதயத்துல எரிந்த வார்த்தையை நீ உன் முதுகுக்கு பின்னாக எரிந்துட்ட, உணர்வடையவில்லை. 2வது, ஒப்பு கொடுக்கவில்லை. மத்தேயு 26வது அதிகாரம் 25வது வசனத்துல அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி கேட்கிறான், ரபி நானோ அப்படிங்கிறான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ சொன்னபடிதான். இயேசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஒரு டவல்ல இடுப்புல கட்டி எல்லாருடைய கால்களை கழுவிட்டு இருக்கிறார். கால்கள் கழுவும் போது ஒருவன் ஒப்பு கொடுக்கிறான். யாரு இருக்கிறீங்களா? பேதுரு ஒப்பு கொடுக்கிறான். ஏன் ஒப்பு கொடுக்கிறான்? இயேசு சொன்னா, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்ப பேதுரு சொல்ற, என் கால்களை மட்டும் ஆண்டவரே என்ன முழுமையா கழுவுங்க. இப்ப 4 சுவிசேஷம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் கழுவி எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க, நானா நானா நானா? யூதாஸ் கேட்கிறார், ரபி நானோ? ஆண்டவர் சொல்ற, நீ சொன்னபடிதான். அந்த இடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்பா, நான் இப்படி ஒரு டீலிங் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி மாட்டிட்டேன், வசமா மாட்டிட்டேன், ஒப்பு கொடுக்கல, உணர்வடையல, ஒப்பு கொடுக்கல. 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் இயேசுவால காக்கப்படவில்லையே. இதை என்ன சொல்ல? அதுதான் இயேசு சொல்ற தெளிவா, கேட்டின் மகன் கெட்டு போனான், என்னால அவன் கெடல, அவனே அவனை கெடுத்து கொண்டான். அவனே அவனை கெடுத்துக் கொண்டான். உணர்வடையவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, ஒப்புரவாகவில்லை. இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது அவன் ரபி அப்படி சொல்லி முத்தமிடுவான் பாருங்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கான கிருபையின் வாசலை ஓபன் பண்ணி தான் வைக்கிறார். அதான் சிநேகிதனே அப்படிங்கிறார். ஒப்புரவாகவில்லை. அந்த கேட்டின் மகன் கெட்டு போனான். பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நிற்கும் போது அந்த கூட்டத்தில் முதன்மையானவர்களில் ஒருவனாய் நிற்க வேண்டியவன் தான் யார் தெரியுமா? இந்த யூதாஸ். ஆனால் அவன் கெட்டு போனான், மற்ற அனைவரும் காக்கப்பட்டார்கள். யோவான் பரலோக காட்சியை பார்க்கும்போது அப்போஸ்தலர்கள் பேர்ல தூண்கள் இருக்கிறது. அந்த பேர்ல அந்த கூட்டத்துல இவனுடைய பெயரும் வர வேண்டியது இல்ல. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நான் தான் ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானம் பெற்றாச்சு, அபிஷேகம் பெற்றாச்சு, இனி எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடலாம். அப்படியெல்லாம் முடியாது. பரலோகம் பாவிகளின் கூடம் அல்ல, அது பரிசுத்த நகரம். அதனாலதான் பிதாவாகிய தேவனால் வழுவாதபடி உங்களை காக்கவும். 1வது வசனத்தை அந்த கடைசி வசனத்தையும் பாத்தீங்கன்னா தெரியும், பரிசுத்தமாக்கப்பட்டு காக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? அவங்க அப்படியே தூக்கி கொண்டு போய் நிறுத்தணும். அதனாலதான் இயேசு சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள். இயேசுவில் ஒருத்தங்க நிலைத்திருக்கிறாங்கன்னா அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருத்தங்களால பரிசுத்தமா இருக்க முடியலன்னா அவங்க இயேசுவில் நிலைத்திருக்கவில்லை என்று அர்த்தம். நிலைத்திருக்கிறது என்னங்க? ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, ஒருத்தங்களையே சார்ந்து இருக்கிறது. இன்னைக்கு உள்ள உலகத்துல எதை மனுஷன் ரொம்ப அவமானமா பாக்குறான் தெரியுமா? ஒருத்தங்களை சார்ந்து இருக்கிறத. சாத்தா ஏதேன்ல அப்படிதான் வந்து சொன்னான், எதுக்கு நீ ஏன் அவர் டிசைட் பண்ணணும் லைஃப? எப்பவுமே அதாவது கொஞ்சம் ஏதாவது தெரிஞ்சா கூட ரொம்ப தாழ்த்த பழகணும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? நம் தேவைகள் சந்திக்கிற காரியம் நம்ம கிட்ட இருந்து அந்த காரியத்தை ஜெபத்திலே வைக்க மாட்டோம். இதான் பிரச்சனை. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். நம்ம ஜெபம் பண்றோமா டெய்லி? ஏன் நம்ம வீட்டுல ஆகாரம் இருக்கு, ஆகாரத்தை வச்சுட்டு எங்களுக்கு ஆகாரத்தை தாங்கன்னு கேட்க முடியாது.
ஆனா என்ன செய்யலாம் தெரியுமா? ஆகாரத்தை வச்சுட்டு, ஆண்டவர் நீங்க தந்த ஆகாரத்துக்காக. ஆமென். ஏன்னா அவ்வளவு சொல்றதுக்குள்ள பசி இவங்க உயிர் எடுத்துரும். நம்ம எப்ப சோத்திரம் சொல்லுவோம் தெரியுமா? முள்ளு எங்கேயா குத்துனா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நமக்கு வலிக்கணும். அல்ல, ஆண்டவரை நீங்க தந்த ஆகாரத்துக்காக. கம்ப்ளீட். இது அவர் தந்தது, அவர் தந்தது. தாவீது சொல்லுவார் பாருங்க, அந்த பெரிய ஆலயம் கட்டணும், ஜனங்கள்ட்ட காரியத்தை சொன்னதும் ஜனங்கள்லாம் மனப்பூர்வமா கொடுக்கும் போது, ஆண்டவரே இந்த திராணி எங்க இருந்துச்சுப்பா? வந்துச்சு, எங்க இருந்து வந்துச்சுப்பா? உம்மிடத்துல இருந்து வாங்கி. அந்த இடத்துல அப்படியே தங்களோட ரோலே வைக்கல. ஆமே, அவரை டிபெண்ட் பண்ணி, நான் என்ன ஆண்டவரை செய்யணும், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, எனக்கு தெரியாதப்பா. எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, குந்தன் பீடாய் கொள்ளும் இயேசு. கைகளை உயர்த்தி இயேசு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் பாவம் செஞ்சிட்டு இருக்கிறேன்னா நான் அவர் பாதுகாப்பை விட்டு வெளியே நிக்கிறேன்னு அர்த்தம். நான் சர்ச்சுக்கெல்லாம் வரேனே, எல்லாம் செய்யறேனே, ஊழியம் செய்யறேனே, எல்லாம் செய்யலாம். நான் இயேசுவால் காக்கப்படுகிறேன் அப்படின்னா என் வாழ்க்கையில பரிசுத்த வெளிப்படும். அதான் தாவீது கெஞ்சி வரல, நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. அதன் அர்த்தம் என்ன? அவர் என்ன ஃபீல் பண்றாரு? பாவம் எனக்குள்ள வந்தா பரிசுத்தம் போயிடும். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தில் இருக்க மாட்டார், இருக்க மாட்டார். ஹோலி ஹோலி ஹோலி. பரலோகத்தில் இதான் பாட்டு, ஹோலி. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் சிறு பிள்ளைங்க இருக்கிறீங்க, வாலிபர்கள் இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. ஆமே, கிருபையாய் நாம் காக்கப்படுகிறோம் தெரியுமா? அது தேவன் நம்மை தப்புவித்தது, தப்புவித்தது. அந்த இப்ப சிம்சோன் பாருங்க, அவன் காக்கப்பட்டானே, காக்கப்பட்டானே. ஆனா நீங்க ஒரு காரியம் கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆவியானவர் ஆனா அங்க இறங்கலையே, ஆவியானவர் இறங்கல. ஆனா ஆண்டவருடைய உண்மை அவனை பாதுகாத்தது. கர்த்தர் காக்குறாரு சொல்லி திரும்ப 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 அந்த தப்பு பண்ணிட்டு இருந்தான் பாருங்க, மாட்டிட்டான். கர்த்தர் விட்டுட்டாரு. பெலிஸ்தியருக்கு முன்னாடி வேடிக்கை காட்டுற அளவுக்கு விட்டுட்டாரு. அவன் பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லாதவன் அல்லவா? மனோவாவையும் அவன் மனைவியும் அழைத்துக் கொண்டு கர்த்தர் சொன்ன ஒரு பையனை கொடுப்பேன். தேவ தேவ திட்டம் அல்லவா அவன்? ஆண்டவரே, அதாவது மூத்த குமாரன் ஏன் இளைய குமாரனை போல துன்மார்க்கமா ஜீவிக்கலன்னா தகப்பனுடைய பாதுகாப்புல இருந்தான். தகப்பனுடைய பார்வையிலையும் பாதுகாப்புலையும் பிடியிலையும் இருக்கிறான். அப்போ தகப்பன் மட்டும் இல்லைன்னா மூத்த குமாரனும் தப்பு பண்ணிருப்பான். ஏன்னா அவனுடைய வழியெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு நீங்க தரல இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் போறதுக்கு. அப்ப அவனுக்கும் ஆசைகள் உண்டு. ஆசை, மனுஷனாலே ஆசை இருக்குங்க. மாம்சம் இல்லாங்க, இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது இல்ல. அதனாலதான் தாவீது சொல்லுவார், ஜீவனுள்ள ஒருவன் உமக்கு முன்பாய் நீதிமான் அல்லாததினாலே அடியேனை. நம்ம எல்லாம் தப்பு பண்ணா, ஆண்டவரே யாரும் பண்ணாததே நான் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அந்த டைம் நம்ம என்ன ஒரு ஐக்கியம். ஆமே, விழாதவங்க இல்லைங்க. ஆனா இந்த மூண்ட மனசுல வச்சுக்கோங்க, உணர்வடைதல், ஒப்பு கொடுத்தல், ஒப்புரவாதல்.
ஒப்புரவாகுதல், இது நம்மை சுத்திகரித்துக் கொண்டே இருக்கும். இவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அழைப்பை மறக்காதே. அசுத்தத்துக்கு அழைக்கவே இல்லை, அசுத்தத்திலிருந்து அழைத்திருக்கிறார். நான் அசுத்தத்தில் இருந்தேன், சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் போதே. ருசித்தவங்க பாடுங்க. சேற்றில் நின்றென்னை கல்லான கல்வாரியே கண்டு நன்றி. நல்ல புரிஞ்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவரே, அதாவது நம்ம ட்ராக் மாறுதா, அவன் ட்ராக் மாறுதா, அல்லது நமக்குள்ள ஏதாவது இச்சை அல்லது தேவ திட்ட சித்தத்துக்கு மாறானது நேரா திருப்பப்படுதல் இப்படி வரும்போது, ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரே. அந்த தகப்பன் கேட்பார்ல, விசுவாசிக்கிறேன், அவிசுவாசம் என்னை விட்டு நீங்கும்படி. அதாவது இப்படி அதுதான் சார்ந்து இருக்கிறது. ஏன்னா அவர் பாதுகாக்கிறார், அவர் அவன் 100% சொல்ல முடியும். கர்த்தர் பாதுகாக்காம அவன் என்ன கேட்டா சொல்ல, என்னாலும் பரிசுத்தமா இருக்க முடியாது. கர்த்தர் பாதுகாக்காம, ஏன்னா கிருபையில காக்கப்படுறோம். கர்த்தர் பாதுகாக்காம சான்ஸே கிடையாது. கர்த்தர் பாதுகாக்காம நம்ம இருக்கிறோம் வைங்களேன், அந்த பரிசுத்தத்தை முதல் கொலைக்கிறது எதுவா இருக்கும் தெரியுமா? பெருமையா இருக்கும். ஆமென். அதாவது பெருமையுடைய PhD முடிச்சவர் தான் லூசிஃபர். அவன் வேற, அதாவது சாத்தான் வேற என்ன தப்பு பண்ணா? விபச்சாரம் பண்ணானா? தேசித்தனம் பண்ணானா? யாரையாவது கொன்னானா? ஒண்ணுமே இல்லை. பெருமை இவ்வளவு மோசம், அதுக்கு தள்ளி இருக்கிறார். அவன் சொல்றான், நான் அதை ஒண்ணுதான் பண்ணி கீழே விழுந்தேன். இவன் நிறைய டிகிரி வச்சிருக்கிறானே. அவன் பரலோகத்தை கவனிச்சிங்களா? பரலோகம் எப்படிப்பட்ட இடம்னு? பரலோகம் எப்படிப்பட்ட இடம் கவனிச்சிங்களா? சாத்தா விபச்சாரம் பண்ணாதாங்க. என்ன பண்ணா? பெருமை. நான் அவருக்கு ஒப்பாவேன், அவருக்கு நிகராவேன், அவ்வளவுதான். ஒரு தப்புக்கு கூட பரலோகத்தில் இடம் கிடையாது. இதான் சத்தியம். ஒரு தப்புக்கு கூட. அல்லேலூயா. ஒரு தப்புக்கு கூட. இயேசு கப்பர்நகூம்ல பிரசங்கம் பண்ணும்போது ஆலயத்துக்குள்ள இருந்து பிசாசு அலறிச்சு. பூமியில ஆலயத்துக்குள்ள கூட பிசாசு வந்து என்ன பண்ணுவான்? உட்காருவான், அமைதியா உட்கார்ந்துட்டு போவான். ஒருவேளை நம்மளை கூட்டிட்டு கூட வந்து, நீங்க ஃப்ரெண்ட்ல உட்காருங்க, நான் பின்னாடி உட்காடுறேன், உட்கார்ந்துட்டு போவான். ஒரு ஸ்திரீ 18 வருஷம் சர்ச்சில் இருந்தா. அந்த 18 வருஷம் இந்த ஸ்திரீயை யார் கட்டி வச்சிருந்தா? பிசாசு. எல்லாம் ரைட். அப்ப இங்க எல்லாமே நிறை குறைகள் உண்டு. ஆனா பரலோகத்துல ஒரு தப்புக்கு கூட இடம் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல நம்மளை நிக்க வைக்கிறதுக்காக நம்மை பாதுகாக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆமென். எனவே ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் ஒன்றை இச்சித்து, நம் கண்கள் அதை விரும்பி, நம் கைகள் அதை பறிக்க போய், நம் கால்கள் அதற்கு நேராக விரைந்து ஓடும் போது ஆண்டவர்கிட்ட உங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கணும். அப்பா அப்பா என்ன விட்டுறாதீங்கப்பா. சில இந்த கோழி குஞ்சுகள்லாம் அந்த செட்டை கீழே ஓடி வர்றது போல ஓடி வரணும். ஓடி வராம வெளியே சுத்திட்டு இருந்தா அந்த கோழி முன்னாடியே பருந்து வந்து அந்த குஞ்சை என்ன பண்ணும்? தூக்கிட்டு போகும். செட்டை கீழே ஓடி வந்துடணும். எப்பவுமே அவருக்கு தெரியுங்க, புல்லுள்ள இடத்திலும் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவருக்கு தெரியும் எங்க சேஃபா இருக்கு, விடுவார். நம்ம பிள்ளைகளை சில இடத்துல விடுவோம்லாங்க, ஆனா எல்லா இடத்துலயும் விட மாட்டோமே. ஹல்லேலூயா. சில இடத்துல இப்படி விடுறோம்ல. அவர் எவ்வளவு ஒரு தகப்பனாய் நடத்துகிறார், தாயாய் நடத்துகிறார், நண்பனாய் பழகுகிறார், மேய்ப்பனாய் வழி நடத்துகிறார். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, அவர் இருப்பார். அவருடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய்.
அழைப்பை மறக்காதீர்கள். இரண்டாவதாக விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள். மூன்றாவது வசனத்தை வாசிங்கள். யூதா 1:3. மூன்றாவது வசனமும் 5வது வசனத்தையும் வாசிங்கள். பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படிக்கு நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கிறேன். ஒரு விஷயம் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இந்த வேர்டை ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவர் விசுவாசத்தை நமக்குள்ள துவக்கிட்டார் பாத்தீங்களா? இதுக்காக நம்ம என்ன செய்யணுமா? போராடணும். பவுல் ஓட்டத்தை முடிக்கும் போது எப்படி சொல்லி முடிப்பார்? அந்த வசனத்தை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடவே கூடாது. அது முடியாது. நான் இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு நான் இந்த வசனத்தை எல்லாம் பிரீச் பண்ணி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறேன். எனக்குள்ள கொஞ்சம் கூட ஒரு ஆண்டவர் எதிர்பார்க்கிறது மலையளவு விசுவாசம் இல்ல, கடுகு அளவு விசுவாசம். ஆமே, அதாவது கடுகளவு விசுவாசம் இருந்தா மலையளவு பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேங்கிறார். ஆமே. ஆனா நம்ம எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்குள்ள ஒரு 7 மலை இருக்கு. அதனாலதான் என்னமோ தெரியல இப்படி மூமெண்ட் இருக்கிறோம். அதாவது ஆண்டோட எதிர்பார்ப்பெல்லாம் பாத்தீங்களா? நான் துவக்கின விசுவாசம் உனக்குள்ள இருக்கா? அதை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை நாம உண்டு பண்ண முடியாது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வியினால் வரும். கேள்வி கர்த்தருடைய வார்த்தையினால் வரும். இயேசுவை குறித்து நாம் கேட்கும் போது நமக்குள்ளே விசுவாசம், அந்த விசுவாசத்தை அவர் ஸ்டார்ட், விசுவாசத்தை எனக்குள்ளே துவக்குவதின் அடையாளம். ஆமென். என்னை நோக்கி வருகிற நற்செய்தி, இயேசுவை குறித்த செய்தி, இயேசுவை குறித்த செய்தி உங்களுக்குள் வருகிறது என்றால் அவர் உங்களுக்குள்ளே விசுவாசத்தை துவக்குகிறார் என்று அர்த்தம். இதை காத்துக்கொள்ளணும். இது அணைஞ்சிடக்கூடாது. இதுக்கு போராடணும். ஏன் போராடணும்? 6வது வசனத்தை பாருங்கள். 5வது வசனத்தை வாசிங்கள். இந்த வேர்டை கவனிக்கணும். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை வரப்பண்ணி ரட்சித்து, நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்தில் வரப்பண்ணினவர்கள் எல்லாம் யாரு? ரட்சிக்கப்பட்டவங்க. பின்பு அழித்தார் அப்படின்னு இருக்கு. என்ன ஆண்டவரே இது? ரட்சிக்க அணைத்தீர், ரட்சித்து அழித்தீரா? ஆமென். இந்த வேர்டை கவனிக்கணும். இங்க ஆண்டவர் அழிச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? விசுவாசியாதவர்கள். யார் விசுவாசியாதவங்க? ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசியாதவர்களை அழித்தார். சாத்தான் அழித்தான் இருக்கா? கர்த்தர் அழித்தார். இந்த விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. அதனாலதான் யூதா சொல்ல, நீ போராடணும். உனக்குள்ள ஃபெய்த் டவுன் ஆகுதா? அதை திரும்ப எடுக்க. அந்த அதாவது அது உனக்கு எப்படி போராட தோணுது? போராடு. எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் குறையுதுன்னு அடையாளமே நான் ஜெபத்தை முதல்ல விடுறதுதான். ஒருத்தங்கள்ட்ட கேட்கறத விடுறதுனால விசுவாசம் போயிட்டு. எவருவின் வீட்டார் வந்து சொல்லுவாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்க, அவ மரித்து விட்டா. அது அர்த்தம் என்ன? இனி அவரால இவளை குணமாக்க முடியாது. அப்ப அவரை குறித்த விசுவாசம் போனதும் பிரேயரை கட் பண்றாங்க. விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களில் விசுவாசிக்கிறவர்களை ரட்சித்துக் கொண்டு போகிறார். விசுவாசியாதவர்களை அழித்தார். அதனாலதான் நீ போராடு. பேதுருட்ட சொல்லுவார், நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி. நம்ம எப்படி காக்கிறார் பாத்தீங்களா? என்னை பரிசுத்தவானாய் காக்கிறார், என்னை விசுவாசம் உள்ளவனாய் காக்கிறார். விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வந்து எலிசாட்ட சொல்லுவாங்க, நம்ம இருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கு. யோர்தான் பக்கத்துல இருக்கிற அந்த மரங்கள் எல்லாம் வெட்டி இடத்தை உண்டாக்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். அப்படி குடியிருக்கிறதுக்கு எங்களுக்கு அங்க ஒரு இடத்தை உண்டாக்கும். ஏன்னா இங்க எப்படி இருக்கு? நமக்கு நெருக்கமா இருக்கு. நம்ம ஒரு இடத்தை பாக்குறது மாதிரினே வச்சுக்கோங்களேன். இடம் நெருக்கமா இருக்கு.
அதனால இப்படி இவங்க கேட்கறாங்க, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும் லைஃப்ல. எலிசா சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் எலிசா சொல்ற போங்க அப்படிங்கிறார். போங்கன்னு சொல்லும் போது ஒருத்தன் சொல்றான், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். இப்ப அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொருத்தரா மரத்தை வெட்டணும். ஒருத்தன் என்ன பண்றான், ஒரு கோடாரிய இரவல் வாங்கிட்டு வரான். நல்ல கவனிங்க, கோடாரிய ஒருத்தன் இரவல் வாங்குறானா அவனுக்கு எதுல பழக்கம் இல்ல? ஏன்னா அவங்கிட்ட என்ன இல்ல? கோடாரி இல்ல. சிலர் லைசன்ஸ் வச்சும் கார் ஓட்டல. ஏன் தெரியுமா? கார்ல ஓட்டையா? காரு இல்ல, கார் இல்ல. கார் ஓட்டி தானே லைசன்ஸ் எடுப்பாங்க. அந்த 15 நாள் டிரைவிங் ஸ்கூல்ல ஓட்டி லைசன்ஸ் எடுக்கிறதோட சரி. அதுக்கப்புறம் காரு இல்ல. அவனுக்கு ஆசை இருக்கு, அவனுக்கு விருப்பம் இருக்கு, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஆனா பழக்கம் இல்ல, புதுசு புதுசு இல்ல. நம்பிக்கை அடிப்படையில் ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் பாருங்க. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, 3வது ஸ்டெப் ஒரு வேளை வீழ்ச்சி வரலாம். இந்த வீழ்ச்சியில தான் இன்னைக்கு நிறைய பேர் முடங்குறாங்க. நேற்று டிராவல் பண்ணி வரும்போது ஆவியானவர் இந்த வார்த்தையை கொண்டு க்ளோரி பேசிக்கொண்டே இருந்தார். இப்ப பாருங்க, அவன் ஒரு உத்திரத்தை வெட்டி, உத்திரனா ஒரு மரம், பீம், ஒரு தூணுக்காக மரத்தை வெட்டுறான். ஒரு பெரிய மரத்தை வெட்டி இருக்கும் போது கோடாரி, அதான் சொன்ன, ஒழுங்கா பிடிச்சு வெட்ட தெரியாது. ஒழுங்கா விசுவாசத்துல கால் எடுத்து வச்சிட்டோம், எப்படி அதுக்காக ஜெபம் பண்ணணும்னு தெரியல, அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு தெரியல. வெட்டி கொண்டிருக்கும் போது முதல் வெட்டு விழுந்துட்டு, 2வது வெட்டு விழுந்துட்டு, 3வது வெட்டுல கோடாரி தண்ணியில விழுந்துட்டு, விழுந்ததும் அவன், ஐயோ என் ஆண்டவரே. ஆமென். சில இடத்துல சில வீழ்ச்சி வரும்போது நான் எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பா ஆண்டவரே, நான் அப்படி அந்த நெருக்கத்தில் இருந்திருக்கலாமா ஆண்டவரே, ஐயோ என் ஆண்டவரே, நான் இரவலாக வாங்கப்பட்டது, நான் எப்படி 4 பேருக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன், அவனுக்கு நான் எப்படிப்பா பதில் கொடுப்பேன், ஐயோ என் ஆண்டவரே, அது விழுந்துட்டே 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 விழுந்துட்டே, என் விசுவாசம் விழுந்துட்டே, என் ஜெபம் விழுந்துட்டே, என் நம்பிக்கை விழுந்துட்டே, என் தைரியம் விழுந்துட்டே, என் எதிர்பார்ப்பு விழுந்துட்டே. எலிசா சொல்றாரு, எங்க விழுந்து, எங்க விழுந்து, அத அவர்கிட்ட சொல்லு. ஜீசஸ், எங்கேயோ நான் விட்டுட்டேனே, என் தலைமுறை எங்கேயோ விட்டுட்டேனே. எலிசா கேட்கிறார், எங்க விட்ட, எங்க விழுந்துச்சு? அடுத்த வசனத்தை பாருங்கள், 6வது வசனம். அது எங்க விழுந்துச்சு? glory 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 hallelujah. எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் விழுந்த அநேகருடைய விசுவாசத்தை கர்த்தர் திரும்ப எடுக்கிறார். எங்க விழுந்துச்சு? விழுந்துச்சு விழுந்துச்சு நீ அழுறைய, இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறா, கர்த்தர் நான் உன் கூட வரேன். ஹல்லேலூயா. உன் கையில கோடாரிய கொடுத்தது அதை விழ வைக்கிறதுக்கு இல்ல, திரும்ப எடுத்து ஒண்ண வச்ச வெட்ட வைப்பேன். எங்க விழுந்துச்சு? எங்க 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 தப்பு நடந்துச்சு? விழுந்துச்சு. உனக்கு தான் வெட்ட தெரியல, நீ எதுக்கு இந்த ஸ்டெப் எடுத்து வச்ச? உலகம் இப்படிதான் கேட்கும். உங்க வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி வரும்போது உங்களை தானே காரணம் சொன்னாங்க. உங்க பிடிவாதம், உங்க திமிரு. நம்ம ஜெபம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும், நம்முடைய விசுவாசம் நிறைய பேருக்கு திமிரா தெரியும். ஆனா எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். இந்த 4 சுவருக்குள் இருக்கிற உள்ளங்களுக்கு மட்டுமல்ல, இதை எங்கேயோ ஒரு மூலையில இருந்து பார்க்கிறவர்கள்ட்ட கேட்கிறார். எங்க விழுந்துச்சு உன் விசுவாசம்? உன் ஜெபம் எங்க விழுந்துச்சு? உன் எதிர்பார்ப்பு எங்க விழுந்துச்சு? ஹல்லேலூயா. உடனே உடனே அவன் அந்த இடத்தை காட்டுறான். இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இதுவரைக்கும் நல்லாதான் வந்தேன், இந்த இடத்துல உடனே ஒரு கொம்பை வெட்டி அதை அங்க எறிகிறான் பாருங்க. அங்க எறிகிறான். ஆழம் ஆழம்னு மெடிடேஷன்ல கேட்டோமே, அந்த ஆழத்துல விழுந்த
இரும்ப கர்த்தர் மிதக்க பண்ணார். விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், பல ஆழத்தில் இருக்கிற விசுவாசம் என்கிற இரும்ப கர்த்தர் மிதக்க பண்றார், மிதக்க பண்ணுகிறார். எங்க விழுந்துச்சு? அதை மிதக்க பண்ணி. இந்த இடத்துல அவனும் எலிசாவும் மட்டுமல்ல, எல்லாரும் இருக்கிறாங்க. அதை மிதக்க பண்ணி. அடுத்த வசனம், ஆமென். அதை யார்கிட்ட சொல்றா தெரியுமா? யார் கையில இருந்துச்சு விழுந்துச்சோ, ஆமென். இங்க பாரு, நீ என்ன நம்பிதானா வந்த? ஏண்ட கட்டுதானா வந்த? வெட்கப்பட்டு போக விட மாட்டேன், வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். ஜீசஸ், ஜீசஸ். பழக்கம் இல்லைன்னா விழுங்க, பழக்கம் இல்லைன்னா விழும். ஹalleluya. பழக்கப்பட்டவங்க ஓனர் கையிலிருந்து விழுது, இரவல் வாங்கின கையிலிருந்து விழாதா? பழக்கம் இல்லைன்னா விழும். இதே போலதான் புதிய ஏற்பாட்டில் பேதுருவை வானாரு, 2 ஸ்டெப் எடுத்து வச்சான், 3வது ஸ்டெப்ல உள்ளதான போனான். ஹalleluya. விட்டுட்டு அடுத்தவனை வானாரா? இவனை தான் பாப்பான். எங்க விழுந்துச்சு? இன்னைக்கு நம்ம எங்க கோட்டை விட்டோம்? எங்க கோட்டை விட்டோம்? ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து ஒரு புதிய துவக்கத்தை தரும்படிக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை எனக்கான ரேமான்னு சொல்றவங்க சும்மா இருக்க கூடாது. நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ், ஜீசஸ். எங்க விழுந்துச்சு? எங்க விழுந்துச்சு? பாரு, நான் உனக்கு மிதக்க பண்ணுவேன், நீ எடுக்கணும். விசுவாசம் எல்லாம் என் கூட இருக்க கூடாது. அவ்வளவுதான். எங்க விழுந்துச்சு சொல்லு. ஆமென். நான் மிதக்க பண்ணுவேன். திரும்ப திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சூரிய செடிக்கு கீழே நீ விழுந்துட்ட. எங்க விழுந்த? எழும்பு, எழும்பு, புறப்படு, புறப்படு. ஓடா ராபா காராபா சந்தாரா வா காலா ஷேரேலேகே மேமே ரிபாலா தடரா. ஓ, விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார். மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நம்பிக்கையின் தீபத்தில் கர்த்தர் கிருபையின் எண்ணெயை ஊற்றி, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 56வது வசனத்திலே சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்து தேவனுக்கு நன்றி செலுத்தும் போது இப்படி சொல்லுகிறார், தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் கொடுத்த தேவனுக்கு ஹalleluya. எல்லாம் ஈஸியா கிடைச்சிட்டா திரும்பி பார்த்தா எத்தனை முறை சுத்தினாங்க தெரியுமா? எத்தனை முறை சிவந்த சமுத்திரம் என்ன, யோர்தான் என்ன, எரிகோ என்ன, என்ன வந்தாலும் ரிசல்ட் என்ன தெரியுமா? தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு glory. இன்னைக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்து இன்னைக்கு ஜெயித்தவர்களா இருக்கிறவர்களுடைய பிளாஷ்பேக் பாருங்க, அவங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. ஹalleluya, ஹalleluya. எப்படிங்க அவங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கிடைச்சது? ஆமென். கொஞ்சம் டிலே ஆச்சு. இந்த வாக்குத்தத்தத்தை யார் மூலம் அருளினார் தெரியுமா? அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு. ஆனா மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தமா இது இல்ல. இன்னும் பின்னாடி போனா யார்கிட்ட சொல்லியிருப்பார் தெரியுமா? ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருப்பார். ஹalleluya, ஹalleluya. உன் கையில சாலமோன் அதை பார்க்கிறான். அது தேவ ஞானம், அது தேவ ஞானம், தேவ ஞானம். எத்தனை பேரை பாசாகி வந்திருக்கு தெரியுமா இந்த வாக்குத்தத்தம்? ஹalleluya, ஹalleluya. 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை செய்கிறவர் உங்களை அதுக்குள்ள பார்த்ததுனாலதான் ஹalleluya உங்களுக்கான வார்த்தை உங்களை தேடி வந்திருக்கிறது. இது தேவ ஞானம். என் கையில சும்மா வரல. நான் இது திருப்பி பார்த்தா சொல்லுவேன், இது எங்க அப்பா மூலமா. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், மோசேட்ட இருந்து. இன்னும் திருப்பி பார்த்தா சொல்லுவேன், ஆபிரகாம்ட்ட இருந்து. ஏனா கிறிஸ்துவுக்குள்ளானவர் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார், உன் சந்ததி, உன் சந்ததி. வயசு 86. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ அது நமக்கு அறிவுக்கு
அப்பாற்பட்டது. ஆமென். ஆதியாகமம் 15வது அதிகாரம், கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக, அதனுடைய 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கர்த்தரை, நானே வாசிக்கிற டைம் இல்லாததுனால, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு, நல்ல மனசுல வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை, உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே. அழைப்ப பார்க்கும் போது, ஆண்டவரை எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொன்னீங்களே அப்பா, என்கிட்ட எதுவும் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா ஆண்டவரே? மலை போல நம்பி இருக்கிறவங்களே விளக்குனீங்களே, பர்வதம் போல சார்ந்து இருக்கிறவங்களை விளக்குனீங்களே. இல்லப்பா, ஆமே, உன்கிட்ட இருக்கிறத நஷ்டப்படுத்துறதுக்கல்ல நான் அழைத்தது, நீ பார்த்திராத சிறந்ததை உனக்கு கொடுக்கதான் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். இவ இதுவரை அறிவுக்கு எட்டாததை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறவன் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறான். அடுத்த வசனத்துல, இதை நான் எப்படி அறிவேன்? எதனால் அறிவேன்? எனக்கு இப்ப கொஞ்சம் தெரியணும். எனக்கு கண்ண மூடி விசுவாசிச்சேன் 11 வருஷம், எனக்கு இப்ப கொஞ்சம் தெரிஞ்சிட்டுன்னா நான் கொஞ்சம் அமைதியா இருப்பேன் ஆண்டவரே. ஆமென். அதாவது விசுவாசம் என்பது காணப்படாதவைகள் நிச்சயம், காணப்படுகிறவர்கள் தானங்க அறிவு. ஆண்டவர் பார்த்தார், சரி உனக்கு தெரிஞ்சுக்க விரும்புற, அப்படிதானே? எஸ். நீ என்ன பண்ண? 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா. அவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து, துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக எல்லாத்தையும் கொண்டு வந்து கட் பண்றான். அந்த பறவைகளை விட்டுட்டான். ஆட்டுக்கடா, வெள்ளாட்டு, கிடாரி இதெல்லாம் வெட்டி 2 துண்டாக்கி வச்சுட்டான். அந்த காலத்துல எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒருத்தங்க ப்ராமிஸ் பண்றாங்கன்னு வைங்களேன், அந்த ப்ராமிஸ் பண்றத உறுதிப்படுத்த மிருகத்தை 2ஆ வெட்டுவாங்க, வெட்டி அதுக்குள்ள நடந்து போவாங்க. இது உடன்படிக்கை. ஆபிரகாம் மிருகத்தை 2ஆ வெட்டுறான், வாக்கு தத்தத்தை கேட்டுட்டான். ஆண்டவர் சொல்ல, நீ கொண்டு வா. வெட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தா வரமாட்டேங்கிறாரு. அவர் வந்து பாஸ் ஆவார்னு பார்த்தா பறவை வந்து இறங்குது. ஆனா ஆபிரகாம் விடல, அதை துரத்துறான். சரி, உங்க மேல தேவனுடைய பெரிய பிராமிஸ் இருக்குன்னா அதை கொத்தி கொண்டு போக பறவைகள் வரும். நீ அசதியா இருந்த. ஆமென். அவர் இன்னும் பாஸ் ஆகல. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த 2 மிருகத்தை 2ஆ வெட்டி நடந்து போறாங்கல்ல, இதை நான் மீறிட்டேன்னா என்ன 2ஆ முறிச்சு போடுன்னு அர்த்தம். ஆண்டவர், உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல, வா. ஆபிரகாம் சொன்னார், ஆட்டுக்கடாரை கொண்டு வந்து வெட்டி போடு. நம்பிக்கை வரல. எனக்கு நம்பிக்கை எப்படி வந்து தெரியுமா? குமாரனை 2ஆ பிளந்தா, சிலுவையில மாம்சமாகிய திரையை கிழித்தா. இப்ப நம்புறியான்னு கேட்கிறார். நாம் ஆபிரகாமை விட நம்மை விசேஷித்தவர். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பறவைகள் அந்த உடல்கள் மேல இறங்கின அவைகளை ஆபிரகாம் துரத்தினா. இல்ல இது இறங்க விடக்கூடாது. இவன் தான் ஆபிரகாம். இப்படிதான் இருக்கணும். நீ அசதியா இருந்தா நீ கர்த்தருக்கு தான் வச்ச, அவர் கடந்து போக தான் உன் பிள்ளைய வச்சிருப்ப, உன் வாழ்க்கையை வச்சிருப்ப. ஆனா உடனே பறவை வருது பாரு, துரத்தாம விட்டுறாதே. நீ துரத்து. அவன் துரத்தி டயர்ட் ஆயிட்டான். ஆண்டவரே, எங்க அப்ப நீங்க சொல்லிட்டு சும்மா இருக்கிறீங்களா ஆண்டவரே? உடன்படிக்கை பண்ண வரலையா ஆண்டவரே? நீங்க வருவீங்க. இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி முடிச்சது வந்தது யார் நினைக்கிறீங்க? பிசாசு. இயேசு என்ன பண்ணார்? துரத்தினார். இதுதான் உடன்படிக்கையில கை வைக்க விடக்கூடாது. அவன் நன்மையில கை வைக்க விடக்கூடாது. உனக்கு தேவன் கொடுத்த சுதந்திரத்துல வேறு பறவை வந்து இருக்க கூடாது. அவன் துரத்தி டைம் ஆயிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. லைனை பிடிச்சிட்டேன், ஒரு இடத்துல போய் வண்டி நிக்கட்டும், முடிக்கிறேன். துரத்தி டயர்டாகி தூங்கிட்டான். வேதம் சொல்லுகிறது, சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை. ஆபிரகாம் தூங்க ட்ரை பண்ணான், இல்ல, அயர்ந்த நித்திரை வந்தது. ஏன் வந்துச்சுன்னா, திகிலும் காரிருளும் அவனை
ஓடிக்கொண்டது. ஓ, அதன் அர்த்தம் என்ன? அப்பா, என் வாழ்க்கை ஃபுல்லா அந்த பறவைகளை துரத்தி துரத்தி டயர்ட் ஆயிட்டேன்ப்பா. தாவீது என்ன சொல்லுவார்? ஃபுல்லா யுத்தம் பண்ணி டயர்ட் ஆயிட்டேன். ஆமே, வாக்கு தந்துட்டீங்க, பறவை வருது துரத்துறேன், பறவை வருது டயர்ட் ஆயிட்டேன். இங்க நீங்க கவனிச்சுக்கிற, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். எப்போ ஆபிரகாம் தளர்ந்து படுத்தானோ அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார் தெரியுமா? உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து உபத்திரவப்படுவார்கள். அடுத்து சொல்றாரு, பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ பறவையை துரத்தி துரத்தி டயர்டானல்ல ஆபிரகாமே, உனக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட கேளு. 15வது வசனம், நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே வாழ்க்கை ஃபுல்லா சமாதானம் இல்லாதவன் துரத்தி துரத்தி டயர்ட் ஆயிட்டான். இது லோத்துக்கு தெரியுமா? சாராளுக்கு தெரியுமா? எலியேசருக்கு தெரியுமா? ஆபிரகாம் வீட்டில் இருக்கிற 318 பேருக்கு தெரியுமா? ஆண்டவரே, அவன் தூங்குறான். ஆண்டவரே, ஹல்லேலூயா. இயேசு சொல்வார், தூங்குனா எதிரி களை விதைப்பான். ஆனா இங்க ஒருத்தன் தூங்குறது தூங்கணும்னு தூங்கல, தளர்ந்து விழுறான். அவன் வாழ்க்கையில் அத்தனை பறவைகளை துரத்தி இருக்கிறான். சுதந்திரத்து மேலெல்லாம் வந்து இருக்குது. ஆபிரகாம் பாப்பா, என்னப்பா நீங்க வருவீங்கன்னு பார்த்தா பறவை வருது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும் போது 17வது வசனத்துல, சூரியன் அஸ்தமித்து காரில் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்த அக்கினி ஜுவாலை தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்ப உடன்படிக்கையை பாருங்க. அடுத்த வசனம், அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, ஆமென், அவர் எல்லையை போடுறார் பாருங்க. எகிப்தின் நதி தொடங்கி ஐப்பிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டுமுள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்றல்ல, கொடுத்தேன். ஆபிரகாமே, நீ தலைமுறையை குறித்து அக்கறை உள்ளவன். அதனாலதான் பறவை வந்து இருக்க விடாம அலட்டாயிட்ட. அலட்டாய் தளர்ந்து உட்கார்ந்து இருக்கிற. நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் ஆபிரகாமே, உன் சந்ததிக்கு நான் இதை கொடுத்துட்டேன். நல்ல கையை தட்டு. இந்த விசுவாசத்தை விட்டு விடாதே. இப்போ அந்த தலைமுறையில வந்து நிக்கிறவன் சொல்றான், அவர் வாக்கு பண்ணினபடி எல்லாம். ஹல்லேலூயா. இதுக்கு பின்னாக எத்தனை பறவைகள் எனக்கு கொத்திட்டு போயிரும். ஓடாராமா சந்தரா வலபாரா. ஓ, thank you Holy Spirit. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பறவைகள் வீட்டை சுற்றி வட்டமிடுகிறதா? உங்க தலைமுறையை சுற்றி வட்டமிடுகிறதா? நீங்க அதை துரத்துங்க. நீங்க இயேசுவின் நாமத்தில் அதை துரத்துங்க. உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள், உடன்படிக்கை இருக்குங்கிற நிச்சயம் உள்ளவர்கள். ஊடாரபா கலபா சத்தரபா. ஆமென். ஆண்டவர் சொன்ன, அவன் சந்ததிக்கு சந்ததியே இல்லை, கொடுத்துட்டேன். கொடுத்துட்டேனா? உடன்படிக்கை. விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆமென். நான் நம்புறேன், நிறைய பேருக்கு ஆழத்தில் இருக்கிற விசுவாசம் மிதக்குது. எடுத்துட்டு தான் போனோம். இரும்பு மிதக்குது இல்ல, கை நீட்டி எடு, கை நீட்டி எடு, வெட்டு. நீ வந்தது வெட்டதானே, இடம் உண்டாக்கதானே, வீடு கட்டதானே, வெட்டு. நான் உன்னோடு இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியட்டம். ஜீசஸ். எழுந்து நிற்கலாமா? ஒரு 2 நிமிஷம் நான் ஜெபிக்க விரும்புகிறேன், ஏவப்படுகிறேன். சில ஆழத்துல என்னுடைய விசுவாசம் அமுங்கி போயிட்டு எந்த இடத்துல விழுந்துச்சு ஆண்டவர்கிட்ட சொல்ல விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி நிற்பேங்கிற நம்பிக்கையே போயிட்டுப்பா. எங்க விழுந்துச்சு?
ஆண்டவர் அதான் கேட்கிறார். நான் அல்லவா, நான் சொல்லல நீ எடுத்த ஸ்டெப் வைத்த முன்னாடி முதல் 2 ஸ்டெப் நல்லா தானே வச்ச, கையை விட்டு போயிட்டா பழக்கம் இல்லல்லப்பா. அப்படிதான் அவன் ஃபர்ஸ்ட் ஆள இந்த பாதையில நீ கால வச்சிருக்கிற, உள்ள போவ, ஆனா நான் விட மாட்டேன். எந்த ஆழத்துல இருந்தாலும் அது மிதக்கும். இரும்பு மிதக்குமா? இல்ல, இரும்பு மிதக்காதுங்கிறது அறிவு. விசுவாசம் அதற்கு மேல. அவர் நினைச்சா இனி இந்த காரியம் சம்பவிக்குமா? இனி இது சாத்தியமாகுமா? இரும்பு மிதக்குமா? இனி இது சாத்தியமாகுமா? எஸ் எஸ். கை நீட்டியது, கை நீட்டியது. ஆத்மரி சபையே உடக்கபரமா செலரே ரிமாமா மாமாலரா. ஓ பழைய பைலெல்லாம் தூசி தட்டியது. ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. பறவைகளை துரத்து, பறவைகளை துரத்து, பறவைகளை துரத்து. ஜீசஸ், ஹalleluya, ஆமென். ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துறேன். நேற்று மஸ்கட்ல மீட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஒரு பறவை சம்பந்தமே இல்லாம ரோட்ல இருந்து கரெக்டா எங்க கார் ஃப்ரண்ட்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டுட்டு, என்ன ஆண்டவரே, அவர் சொல்றாரு இங்க பறவை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. நேர கிளம்பியாச்சு ஃபிளைட்டு. போகும்போது ஆண்டவர் பேசுறாரு, பறவையை துரத்து. ஆண்டவரே, எந்த நம்பிக்கையிலப்பா துரத்துவேன்? நீங்க தான் வரமாட்டீங்க. நீ துரத்து, நான் வரணும் இல்லையாப்பா? நீ துரத்து, நான் டயர்டாயிருவேன்ப்பா, நான் பாத்துக்கிறேன். உன் பலவீனத்தில் என் பலன். ஹalleluya. பரிபூர்ண ஜீவன் பராக்கிரமமே, ஜோதிகளின் பிதாவே, மனம் இறங்கோ. எல்லாரும் சேர்ந்து ஹalleluya பாடுவோம். கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு 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 பலத்தோடு. ஆமென். Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. நீர் நல்லவர் ஆண்டவரே. விசுவாசிக்க வைக்கிறீர், அறிந்து கொள்ள செய்கிறீர். எங்களை விசுவாசம் உள்ளவர்கள் ஆக்கின கிருபைகளுக்காக, எங்களை காக்கிற கிருபைகளுக்காக ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்து, இடது கரத்தை இருதயத்தில் வச்சு, ஆண்டவரே, என் குடும்பத்தை கட்டதான் கோடாரி எடுத்தேன், என் தலைமுறை நல்லா இருக்கணும் தான் கோடாரி எடுத்தேன், அது விழுந்துட்டுப்பா. எங்க விழுந்துச்சு? கர்த்தர் உங்களை கொண்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வலது கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என் கையை கொண்டு துவங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. சொன்னதை செய்து முடிப்பீர், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும். ஆமென்.
என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு. உனக்கு பழக்கம் இல்லை, அதனாலதான் விழுந்துச்சு. திரும்ப ஏழு, திரும்ப ஏழு, திரும்ப ஏழு, திரும்ப ஏழு. எட்டு மரத்தை க்ளோரி, நான் தானே உனக்கு ஓகே சொன்னேன். திரும்ப வெட்டு. நான் சொல்லிதான பேதுரு நீ இறங்கி வந்த. பழக்கம் இல்ல, விழுந்துட்ட. நான் உன் கையை பிடிச்சிருக்கிறேன். Go ahead, glory. ஆமென். சொல்லுங்க, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்கு கர்த்தர் சொன்னபடியெல்லாம் glory. நீ நம்ப பண்ணின எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் ஒருவருக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.